வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பால்டிகள் சந்தோஷ். ஆறுபடை பால்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் சேனலில் பார்க்குறீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட வர பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர் ஒன்று அக்காலிக் ஷீட் போட்டு ஒரு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ண போகிறோம். எனக்குன்னே பர்சனலாக ஒரு ஆம்பிளிஃபயர் வேணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறக்காண்டி இந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காட்டுறேன். இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/0/24 15 ஆம் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியரு 12/0/12 1.5 ஆம்பியரு 12/0 1.5 ஆம்பியரு. இந்த 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு 15,000 மைக்ரோஃபரட் யூஸ் பண்ணுற மாதிரி 4000 MFT 15,000 MFT யூஸ் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டர் போட்டு மெட்டல் டயோடு போட்டு நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து பவர் சப்ளை ரெடி பண்ணுறோம் பாருங்கள். இந்த பவர் சப்ளை நான் யூஸ் பண்ண இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் பவர் சப்ளை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மெட்டல் டயோடு சால்ட்ரிங் அடிச்சுக்கணும். நல்லா எப்பயுமே மெட்டல் டயோருக்கு வந்து ஹெவியாக சால்ட்ரிங் அடிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பவர் சப்ளை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதான் வந்து பவர் சப்ளை பாருங்கள். மெட்டல் டயோட் போட்டிருக்கோம். மெட்டல் டயோடெலாம் நல்லா ஹெவியாக போட்டு பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கோம். 1 ஆம்ஸ் டயோட் போட்டு ரெடி பண்ணி அவுட் எடுத்துருக்குது பாருங்கள். இந்த பவர் சப்ளை வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை மட்டும் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் தனியாக அசம்பிள் பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த பவர் சப்ளை தான் வந்து என்னோடய டிஜிட்டல் ஆம்பிளிஃபயருக்கு நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் டின்னர் ஊற்றி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் செய்யணும். தொடர்ந்து என் சேனல் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து இந்த செட்டுக்கு வந்து இந்த பவர் சப்ளை ஆட் பண்ணி எஸ்டிக்கு 4191 ஐசியை வச்சு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் தான் அது. தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.